காவேரி வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. என்னம்மா நல்லபடி முடிஞ்சுதா ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. ரொம்ப நல்லபடி இருந்தது அப்படின்னோடனே, உனக்கு தான் ஃபங்க்ஷன் நடக்கலை, எல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து விடு இதில் என்ன இருக்குது, யாருக்கு நடந்தா நான் உன் அக்காவுக்கு நடந்தால் அவ்வளோ சந்தோஷம் தானே, ஒரு நாள் நல்லா நடத்துனா போச்சு அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. நீங்கள் எப்போ இப்படி தானே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து சரிம்மா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னோடனே, ரொம்ப போர் அடிக்குதா, இங்கே பாருமா நீயும் வந்து விஜய் எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல அப்படின்னோடனே, எங்கே தாத்தா போகிறது, சரி உனக்கு என்ன விருப்பம்னு சொல்லி அங்கே போகலாம், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. இல்லை தாத்தா எனக்கு வந்து சொல்லுமா உனக்கு எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஊர் தான் தாத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் ஊரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தாத்தா கொடைக்கானலில் அப்படின்றாங்க. அதில் என்ன இருக்குது, 2 பேரும் ஜாலியாக ஒரு 4-5 நாள் போயிட்டு வாங்க. தாத்தா அதெல்லாம் நான் வர முடியாது, எனக்கு 1008 வேலை இருக்குது. இங்கே பாரு விஜய், எப்போ தான் வேலை இல்லை அதெல்லாம் யோசிக்கக்கூடாது புரியுதா, முதல்ல அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வர வழியே பாரு, துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கோமா, கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு 4 நாளைக்கு உன்னை கூட்டிகிட்டு போவான் புரியுதா, நீ சந்தோஷமாக சுற்றி பார்த்துருவாங்க அப்படின்னோடனே விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே விஜய் வந்து கேட்குறாரு, என்ன தான் நினச்சிட்டு இருக்க, எதுக்காக ஓகேன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, எனக்கு என் ஊரை பார்க்கணும் அதுக்காக நான் ஓகே சொன்னேன், எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, உங்கள் ஊருக்கு வர எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஐயோ ஊருக்கு போனால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா, எங்கள் ஊரை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, எங்கள் ஊருக்கு வந்து பாருங்கள் அப்போ தான் என்னோடய கெத்து என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும், எங்கள் ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா, கொடைக்கானல் வந்து பெரிய இந்த இன்டர்நேஷ்னல் ஊர், கொடைக்கானல் பற்றி எனக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான், அங்கே வந்து தங்கி பார்த்தா தான் அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாரு, என்ன சொல்கிறா இவ அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு எல்லா ஊரும் ஒன்று தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் வந்து பாருங்கள் அங்கே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு, என்னது அதிர்ச்சி, ஆமாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சி, அதை பார்த்துட்டு நீங்களே மிரள போகிறீங்க, இவ என்ன சொல்கிறா, அப்படி என்ன இருக்குது அந்த ஊரில், வந்து பார்க்க தானே போகிறீங்க வாங்க, ரொம்ப ஓவராக தான் பில்டப் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம காவேரி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி கொடைக்கானலுக்கு நான் போகிறேன், நம்ம வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னடி சொல்கிற திடீர்னு என்ன அப்படின்னோடனே, ஆமாம் வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேம்மா, அதனால தான் போகணும் அப்படி, அக்கா நானும் வரட்டுமான்னு சொல்லிட்டு நண்பர் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடி அங்கே ஏற்பாடுலாம் எப்படி பண்ணுற, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்றா காவேரி.